தொகுதி மறுவரையறையில் தமிழகத்திற்கு 50% உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் விகிதாச்சார அடிப்படையில் தமிழகம் பாதிக்கவில்லை என்றும் முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகம் முழுவதும் என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவாக ஒரு பெரிய அலை உருவாகியுள்ளது என்று தெரிவித்தார். திமுக இன்னும் 5 ஆண்டுகள் இதே பொறுப்பில் இருந்தால் என்னவாகும் என மக்கள் சிந்திக்க வேண்டும் என்றும், கடன் சுமை, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, குடும்ப ஆட்சி, லஞ்ச லாவண்யம் என பல பிரச்சனைகள் உள்ளன என்றும் குறிப்பிட்டார். ஊழல் அமைச்சர்களை வீட்டிற்கு அனுப்புவதற்காக மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை கூறினார். உறுதியா ஹாஃப்வே மார்க்கை கம்ஃபர்டபுளாக நம்முடைய கூட்டணி தாண்டி ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல எல்லா கூட்டணி கட்சிகளுமே நிறைய சீட்டு ஜெயிச்சுதான் அது வரும் அப்படிங்கிற நம்பிக்கை. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்விங்குங்கிறது பாதியா போட மாட்டாங்க. அது மொத்தமா தான் ஸ்விங் ஆகும், ஒரு பக்கம் மொத்தமா போகும். அது இந்த முறையும் நமக்கு சாதகமாக வரும் என்று எதிர்பார்க்கின்றோம், நம்புகின்றோம்.